ஹலோ, குட் மார்னிங். ஒரு தொழிலதிபர் இறந்தவுடன் நேச்சுரலாக அவருடைய மகன்தான் பதவிக்கு வருவார். வந்ததும் வராததுமாக அவர் அப்பாவினுடைய நெருங்கிய மனிதர்களை, இவனுக்கு ஏற்கனவே ஒரு காழ்ப்புணர்ச்சி வாழ்நாளில் ஏற்பட்டிருக்கும், அவர்களை தண்டிக்க பார்ப்பான். அவர் சொல்வதை கேட்க மாட்டான். என்ன நடக்கும்? சில நேரங்களில் மகன் வெற்றியும் பெறுவான், சில நேரங்கள் தோற்றும் போவான். அந்த இண்டஸ்ட்ரி அப்படி இப்படி என்று போகும். அதே மாதிரி தான் ஆட்சிகள் கூட. பழைய அரசாங்கம் போனவுடன் இவர்கள் முதலில் கை வைப்பது அவர்களுடைய சகாக்களைத்தான். அப்போ போன ரெஜிமில் இருக்கும் அதிகாரிகளைத்தான். அவர்களை இங்கும் அங்கும் இப்படி அப்படி தூக்கி போடுவார்கள். ஆனால் வீட்டுக்கு அனுப்ப முடியாது. அது ஒரு பெரிய சட்ட சிக்கல். அப்புறம் புதுமையாக கணக்கெடுப்பார்கள். எதற்கெடுத்தாலும் போன ஆட்சியில்தான் எல்லாம் எல்லாரும் தில்லுமுள்ளுகள் நடந்தது, கொள்ளையடித்து விட்டார்கள் அப்படி என்று சொல்லி கொண்டிருப்பார்கள். இப்படியே ஒரு வருடம் கழிந்துவிடும். பிறகுதான் நிலைமையே மாறும். மக்களுடைய எழுச்சி சாதாரணமாக கணக்கு போடுகிறார்கள். அதுவும் டிஜிட்டல் உலகத்தில் மக்களுடைய எழுச்சி யாராலும் தடுக்க முடியாது. அப்படித்தான் உலகத்தில் பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, நேபாள் அங்கெல்லாம் ரிஜிம் சேஞ்சு கேட்டார்கள். ஆனால் இந்தியாவில் அப்படி கூற முடியல. ஏனென்றால் பல மாநிலங்களில் பலவிதமான கட்சிகள், ஒருவருக்கு ஒருவர் பரிச்சயமே இல்லை. அந்த மக்களுடைய வாழ்க்கை திறமை வேறு, இங்கே இருக்கிற வாழ்க்கை திறமை வேறு. இவர்களெல்லாம் ஒன்றிணைக்க முடியவே முடியாது. ஆனாக்கப்பட்ட முகலாய ராஜ்யத்திலும் சரி, பிரிட்டிஷ் ஆட்சியிலும் சரி, தனித்தனியாக தான் டீல் செய்தாரே தவிர ஒரே கொடைக்குள் ஒரே விதமாக ஆட்சி நடத்தவில்லை. அதுதான் இங்கும் நடக்கிறது. ஜென்சி மக்கள் எப்படி கொந்தளிப்பார்கள் என்று கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். காலம்தான் இதை சொல்லும். ஜென்சி ஆனால் என்றையும் இப்பொழுதும் ஜென்சி மக்கள் தோற்றதாக சரித்திரமே இல்லை. அதுதான் உண்மை.